பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் மனமகிழ்ச்சியின் தேவன். அவர் தம்முடைய ஜனங்களை நித்தமும் ஆசீர்வதித்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழும்படிக்கு உதவி செய்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தரே நம் சந்தோஷம் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் வாழும்படிக்கு தேவனே உதவி செய்கிறார். இந்த உலகத்தின் பொருட்களினாலும் உலகத்திலே நாங்கள் சவதரித்திருக்கிற சகல காரியங்களினாலும் உண்டாயிருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் கர்த்தர் நமக்கு சந்தோஷமாய் இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார். சூழ்நிலைகள் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் அல்லது சூழ்நிலைகள் நெருக்கமாய் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருந்து எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம் இருதயங்களிலே வாசம் செய்யும்படிக்கு உதவி செய்கிறார். நம்மிலே வாசம் செய்கிற தேவன் மனமகிழ்ச்சியின் தேவன். அவர் சூழ்நிலைகள் மத்தியிலும் நம் இருதயத்திலே பலனையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து சந்தோஷமாய் வாழ செய்கிறவர். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையான ஈவுகள், எல்லா பூரணம், சகல ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நமக்கு உண்டாயிருக்கிற சகல நன்மைகளும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு நிம்மதியை தருகிற தேவன், மன ஆறுதலை தருகிற தேவன், குறைவின்றி வாழும்படிக்கு செய்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தைரியத்தோடு வாழும்படிக்கு அவரே நமக்கு உதவி செய்கிறார். பவுல் ஜெபித்த பொழுது, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னாரே. பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்து சந்தோஷத்தை தருகிற தேவன். அவரிடத்தை நாம் நோக்கி பார்ப்போம், அவருடைய சமூகத்தை வாஞ்சிப்போம். கர்த்தர் மனமகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தோடும் நிரப்புவார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இரக்கமுள்ள தேவன். உம்முடைய கிருபைகள் பெரிது, உம்முடைய இரக்கங்கள் பெரிது. நீர் நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாளிலும் எந்த சூழ்நிலையானாலும், எந்த போராட்டமானாலும், எந்த பலவீனமானாலும் கர்த்தர் நீர் உம்முடைய ஜனங்களுக்கு துணையாயிருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பெருக செய்வீராக. எல்லாமல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.